போயிருங்க ப்ரோ. உண்மையிலும் கஷ்டமா இருக்கு ப்ரோ. எங்க அப்பா சொல்றாரு ப்ரோ பக்கத்துல உட்காந்துட்டு, "அந்த மனுஷர எவ்வளோடா போய் கலாய்ப்பாங்க?" அப்படின்றாரு. ஈஸியா சிரிச்சுர்றோம் நம்ப. ஆனா அந்த மனுஷன் நெலைமையில அந்த மனுஷன் நெலைமையில இருந்து பார்த்தா தான் தெரியும். நானும் இத்தனைக்கு நானும் ஹாஸ்டல்ல இருந்திருக்கேன், எல்லாம் இருந்திருக்கிறேன். லைக் ஒருத்தவங்க நம்ப ஒரு ஒரு கலாய்க்கு தாங்கலாம். ஒரு 2, 3 கலாய் தாங்கலாம். அந்த நாள் ஃபுல்லா கலாய்ச்சுட்டே இருந்தா, ஒரு மட்டம் பண்ணிட்டே இருந்தா, எப்படி தாங்குவாங்க ப்ரோ? இத்தனைக்கும் அவர் அழுகாம இருக்கிறாரு உள்ள. அதுதான் ப்ரோ பிரச்சனையே. அழுத்தரணும். வென்ட் அவுட் பண்ணிறணும். ஸ்ட்ராங்கா சொல்லணும். அவரு ஒண்ணுமே விஜய் சேதுபதி கேட்டோம்னா இப்படியே தலைய குமிஞ்சுட்டே இருக்கிறாரு. இதுக்கு ஒரு விளக்கமும் இல்ல. அவரும் தரமாட்டாருங்க ப்ரோ. ஏன் தெரியுமா? ஹோஸ்ட்டே கலாய்க்கிறாரு. இதே கமல் சாரா இருந்தா ஏதாச்சும் ஒரு இது கிடைச்சிருக்கும். ஹோஸ்ட்டே இப்ப கலாய்க்கிறாரு. ஹோஸ்ட்டே கலாய்க்கிறப்ப கண்டஸ்டன்ட் அந்த மாரி தான் இருந்துட்டு போவாங்க. ரொம்ப ரொம்ப இதா இருக்கு ப்ரோ. ஆனா உண்மையாலுமே கஷ்டமா இருக்கு ப்ரோ. லைக் இந்த இவ்வளோலாம் கலாய்க்கனா வெளியில அனுப்பிருங்க அவ்வளோதான் திவாகர இந்த வாரம். பாவம் நீங்க வினோத்த வச்சு கொண்டாடுங்க. எனக்கு தேவையே இல்ல. வினோத்த வச்சு நீங்க டைட்டில் கப்பே குடுத்துறலாம் வினோத்துக்கு. அவன் சிலுமினஸ் எல்லாமே அவன் பண்றதுக்கெல்லாம் அவனுக்கு குடுத்துருங்க வினோத்துக்கு. நீங்க கவுண்டமணிய வச்சுட்டு செந்தில் அனுப்பிச்சு விட்டுருங்க. அந்த மாரி தான் சொல்ல முடியும். அவன் இப்ப வேற யார கலாய்ப்பான்னு பார்ப்போம். திவாகர் வெளியில போனோனே அவன் யார் கலாய்க்கும்னு பார்ப்போம். ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ சாமுவேல் ப்ரோ. உண்மையாலுமே மனசு ரொம்ப வலிக்குது. அந்த மனசு எவ்வளோதான் தாங்கும்னு தெரியல எனக்கு இதுவரைக்கும். அ அவன எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே கலாய்க்கிறாங்க. லைக் எக்ஸெப்ட் லைக் 2 ஆர் 3. ரொம்ப இதா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மனுஷன் அவ்ளோ இதா இருந்தான் எல்லாமே. அண்ட் ஒண்ணு சொல்றேன் ப்ரோ. இவனுங்களாலே அவன உள்ள இருக்க வச்சுருவானுங்க. வோட்டிங் எகிரும் போல. இவன் பாட்டு இருந்தாவே இவன் வெளியில வந்துட்டு போயிருவான். ரொம்ப இதா இருக்கு ஆனா. ஏன் ஒண்ணு ஒரு 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 நான் இதெல்லாம் பேசியே ஆகணும். இதெல்லாம் நான் பேசியே ஆகணும். அ யார் யாரெல்லாம் சொல்றான்ல இப்ப சாரி நான் இந்த பேர் எருக்கலுக்கு நான் ரொம்ப ஐ அம் ரியலி சாரி. இமாத் ப்ரோ கேட்கிறார்ல, வினோத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்றாரு. அ எவ்வளோ சப்போர்ட் பண்றாரு. அவரு ஒரு ட்வீட் போடுறாரா? இதே திவாகர் அண்ணா ட்வீட் போடுவார்ல. அ திவாகர் அண்ணா ட்வீட் போடுவார்ல. இது வினோத்துக்கு அண்ணா இத பண்ணாரா? சப்போர்ட்டு. சப்போர்ட்டு. ப்ரோ ப்ரோ அ ப்ரோ அன்னைக்கு ஒரே நிமிஷம். அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். அது அவர் யாருக்கு சப்போர்ட் பண்றாரோ அதெல்லாம் அவரோட விருப்பம். அவர் ட்வீட் போடுறது அது அவரோட விருப்பம். ஒரு பெர்சன்ஸ் அதாவது ஸ்பேஸுக்கு வர பெர்சன்ஸ் பத்தி பேச வேண்டாம். நீங்க உள்ள நடக்கிறத பத்தி மட்டும் பேசுங்க. ஓகே சாரி ப்ரோ, சாரி. ஓகேவா? ஏன்னா எனக்கு இந்த ரொம்ப மாதிரி இதா பெர்சன்ஸ் ப்ரோ. எனக்கு இல்ல ரொம்ப புரியுது. லைக் பட் நீங்க இந்த மாதிரி ஸ்பேஸுக்கு வர பெர்சன்ஸை வந்து பர்சனலா இது பண்றது அது பர்சனல் இதாயிடும். அந்த மாதிரி பேசக்கூடாது. நீங்க உள்ள நடக்கிற உள்ள நடக்கிறத வச்சு நீங்க பேசுங்க. நாங்க எதுவும் சொல்லல. பட் இந்த ஸ்பேஸுக்கு வர பெர்சன்ஸ் பத்தி எதுவும் பேசாதீங்க ப்ரோ. ஓகேவா? பேசுங்க. இல்ல ப்ரோ. நான் அது சாரி இல்ல ரொம்ப ரொம்ப ரியலி சாரி ப்ரோ. ரொம்ப எமோஷனா ஆகாதீங்க. ஓகே, இது நம்ம ஜஸ்ட் ஒரு ஷோவா தான் நம்ம பாக்குறோம். ஆக்சுவலா கார்த்தி பேசுறது வந்து அது வந்து என்ன சொல்றது, மோர் தேன் திவாகர் ஃபேன் அப்படின்ற மாதிரி இல்லாம இந்த ஷோல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த டாஸ்கே வந்து நீங்க ரோஸ்ட் பண்ணலாம், மார்க் பண்ணலாம்னு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் குடுத்துட்டாங்க. அந்த ஃப்ரீ ஹேண்ட் குடுத்தது வந்து வினோத்துக்கு வந்து ரொம்ப ஹைலைட் பண்ற மாரி அது குடுத்துட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. அது எதுக்காகன்னு எனக்கு புரியல. திவாகர அடிக்கிறதுக்காகவா? இல்ல வினோத்த பூஸ்ட் பண்றதுக்காகவா? இது 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 என்ன இதுன்னு எனக்கு புரியல. இது எனக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஏன்னா வினோத் வந்து மண்டேவுமே இவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. இத ஹைலைட் பண்ற மாரி டாஸ்க்கும் அதே மாரி குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இன்னைக்குமே கூட வந்து பெட்ல உட்காந்துட்டு வினோத் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த சாப்பாடு விஷயத்துல, சாப்பிடுறத பத்தி பேசி அவரு தான் ப்ரோவோக் பண்றாரு. வாட்டர்மெலன் சும்மா தான் உட்காந்துட்டு இருந்த மாரி இருந்தது. இது நான் 1 ஹவர்ல பார்த்தது. ஏதாவது வேற லைவ்ல காமிச்சாங்களா எனக்கு தெரியாது. வினோத் தான் எல்லா இடத்துலயுமே ஒரு ப்ரோவோக் பண்ற மாரி எனக்கு தெரியுது. சோ உங்களுக்கு யாருக்கா எது இருந்தா சொல்லுங்க. அவரு அத ட்ரிகர் பண்ணிட்டு நடுவுல ஒரு வார்த்தை சொல்லும்போது பட்டுன்னு பேட் வேர்ட்ஸ் பேசிறாரு அவரு. பேசிட்டு அது வர மழுப்புறாரு. நேத்து வந்து நேத்தா இன்னைக்கு தெரியல வசமா மாட்டிக்கிட்டாரு. என்ன சொல்றாரு, நான் பேட் வேர்டே பேசுறேன்னு சொல்லிட்டு நேத்து வந்து என்ன சொல்றாரு, ஹிந்தியில தான் நான் பேட் வேர்ட் பேசுறேன்றாரு அவரு. இதுல அப்ப அவரு என்ன உண்மை சொன்னாரா பொய் சொன்னாரா அப்போ? இதுல வேற வியானாவை வேற போட்டு அடிச்சுன்னு ஒரு சைடு எல்லாரும்.
ம். அந்த பொண்ணு ஏதாவது ஓகே, தப்பா ஓகே. சொல்லிடுச்சுன்னு. ஓகே, ஓகே. ரகு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ் சாம் தேங்க்ஸ் விக்னேஷ். இல்ல இந்த பாயிண்ட் தான் இப்போ சி திவாகர் வினோத் விஷயத்துல எனக்கு எப்படி இது என்னோட பிஓவி நான் அதை ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமரா கொடுத்துட்றேன். நம்பர் ஒன், இதுல முக்காவாசியான பிரச்சனைகள் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வர கான்ஃபிளிக்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டிகேட் பண்றது வினோத் தான் ஃபர்ஸ்ட். ஆனா அது என்ன ஆயிடுதுன்னா, இன்ஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு எண்டுல திவாகர் சொல்ற வார்த்தைகள் ஒரு எல்லை மீறி போகுது இல்லையா? அப்போ நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்து திவாகருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு போனா கூட நம்மளே அசிங்கப்பட்டு நிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என் கால் செருப்புக்கு சமம் நீ. இது அதே மாதிரி வந்து எச்சு சோறு சாப்பிட்டா எனக்கும் காணா வரும். சி அந்த அதாவது அக்ரெசிவா பேசுறதுங்கிறது ஒண்ணு, யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ்ங்கிற அந்த லிமிட் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து வினோத் அப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக திவாகர் பேசுனது எல்லாமே சரின்னு சொல்றது நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா சி அப்படி பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கும் வைக்கணும். பார்வதி பேசுறதுக்கு ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் இன்னொரு கண்டஸ்டன்ட் வச்சா, பார்வதி என்ன வார்த்தை பேசினாங்க அப்படிங்கறத எவாலுவேட் பண்ணிட்டு, அடுத்த கண்டஸ்டன்ட் என்ன பேசணும் அப்படிங்கறது நம்ம எவாலுவேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கண்டிஷனுக்கு உள்ளாக்கப்படுறோம்ல. அந்த மாதிரி தான் இந்த இடத்த பொறுத்தவரையில வினோத், திவாகர் 2 பேருமே தப்பு. அண்ட் பாயிண்ட் நோட்டட் பை நீங்க சொன்னீங்க அபி. என்னன்னா பிக் பாஸே வந்து இப்படி ஒரு டாஸ்க் கொடுத்ததுல வந்து 2 பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒன்னு, எய்தர் திவாகர் பேசி எக்ஸ்போஸ் ஆகலாம் வினோத் ஆன் தி அதர் சைட். எந்த அளவுக்கு என்னால வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு வினோத் காட்டினாலும் சரி, இல்ல அவர் இன்ஸ்டிகேட் பண்ணி இனிஷியேட் பண்ணி அதை வச்சு திவாகர் எந்த அளவுக்கு வேணா மோசமா போகலாம் அப்படிங்கிறதும் சரி. சோ இது ரெண்டுத்துக்குமே யாரு அதை கிளெவரா ஹேண்டில் பண்றாங்கங்கிற அந்த பர்டிகுலர் பாயிண்ட வந்து பிக் பாஸே கொடுத்துட்டாரு. இப்போ இது 2 பேர் இன்னைக்கு நீங்க சாண்ட்ரா வந்து திவாகர் டீம் பேசியிருப்பாங்க இப்ப நைட்டு அண்ட் வினோத் கிட்டயும் பேசியிருப்பாங்க 2 விஷயமா. சோ அவங்க சொன்ன பாயிண்ட் தான் ப்ராப்பர் கிளாரிட்டி கொடுத்த மாதிரி இருக்கும். என்னன்னா நீங்க இனிஷியேட் பண்ணி விட்டுறீங்க, ஆரம்பிச்சு விட்டுறீங்க, அவரு அதை ஒரு எக்ஸ்ட்ரீமா எடுத்துட்டு போயிடுறாரு. இப்போ தப்புன்னு பார்த்தா அவரை பேசுனதுதான் தப்பு, அவரை நிறுத்த சொல்லுங்க, நான் அமைதியா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துருது இல்ல திவாகர் சைடுல இருந்து. சோ அதனால நாளைக்கு நீங்க கொஞ்சம் மாத்தி ப்ளே பண்ணுங்கன்னு 2 பேர்ட்டையுமே பேசுவாங்க. அதே மாதிரி நீங்க அப்பாலஜி வந்து நீங்க அரோரா கிட்ட நீங்க என்ன பேசுனீங்களோ உங்க 2 பேருக்குள்ள அவங்க பேசுனதும் தப்பு, நீங்க சொன்னதும் தப்புன்னு கொஞ்சம் மியூச்சுவலா போய்க்கோங்க அப்படின்னு சொல்லும் போதும் திவாகர் அந்த இடத்துல வந்து இல்ல நான் மந்திரி. எனக்கு இன்னும் இங்க என்னன்னா இது இந்த வார டாஸ்க்கு இவர் மந்திரி தானே, போன வார டாஸ்க்கு யாரு சீஃப் குக்? அது வந்து சாண்ட்ரா சொன்னதை அப்ப அவர் கேட்டு நடந்தாரா? அந்த இடத்துல மட்டும் சொல்லலையா, பிக் பாஸ் எனக்கு கொடுத்த இந்த பர்டிகுலர் ரோல் இது, நான் எதுக்கு நான் விட்டு கொடுக்கணும்னு ஏன் பேசினாரு? இப்ப என்ன சொல்றாரு, இது எனக்கு நான் அமைச்சர், நான் பிரின்சஸை விட நான் வந்து அதிகம், நான் வந்து சுப்பீரியர். சோ நான் எதுக்கு போய் சாரி கேட்கணும்? சோ அப்போ இடத்துக்கு சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி எவ்ரிபடி இஸ் பிளேயிங், எஸ்பெஷலி வினோத் அண்ட் திவாகர். இந்த இடத்துல வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணி வினோத்தோட பேக்ரவுண்டு, திவாகரோட பேக்ரவுண்டு, காஸ்டிசம், இது எல்லாம் இட்ஸ் தேர். 2 பேரையும் போட்டு அடின்னு அடிங்க. ஆனா ஒருத்தர் பக்கம் மட்டும் நின்னு இன்னொருத்தர் பக்கம் சத்தியமா பாலிஷா பேசாதீங்க. சூப்பர், சூப்பர். சான்ஸே இல்ல ரகு. சூப்பர். இதுதான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். 2 சைடுமே அடிங்க. 2 சைடுமே பண்ணுங்க. ப்ரோவோக் பண்ணிட்டு ஒருத்தர் போறதுனால அவரு வந்து பரவாயில்லன்னோ, இல்ல இந்த ஆளுக்கு இது டிசர்வ்டு, இவன நீங்க இப்படிதான் அடிக்கணும், நீ அப்படிதான் ப்ரோவோக் பண்ணணும் அப்படின்னு சொல்றதும் தப்புதான். இது எக்ஸாக்ட்லி. எனக்கு என்ன புரியலன்னா, ஏன் வந்து இதுக்கு ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் குடுக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு. நீங்க வந்து ஒரு ஒரு அளவுக்கு தான் எல்லாமே, இதுக்கு மேல பண்ணாதீங்க வினோத்ன்னு சொல்ட்டாரு. ஆனா, என்ன கேட்டா விஜய் சேதுபதி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப ஓவர் டூவா பண்றாரு வினோத். சம்டைம்ஸ் நமக்கு ஒரு மூஞ்சி சுளிக்கிற மாரி தான் இருக்கு அத ஸ்டார்ட் பண்ண உடனே. உண்மையா சொல்றேன். அவரு பாட ஆரம்பிக்கும்போது சும்மா ஸ்டார்ட் பண்ணிட்டு போன உடனே நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிறது லைவ. எனக்கு பார்க்க புடிக்கல. அது ஒரு மாரி நம்மளுக்கு பார்க்குற வியூவருக்கு வந்து ஒரு மாரி இருக்கு. அது மாரி புல்லிங் பண்றது, இது பண்றதெல்லாம் ஒரு மாரி இல்ல அசிங்கமா அதுல இருக்கு நமக்கு பார்க்க. இன்னொரு பாயிண்ட் நம்ம விஜய் கிட்டயும் சொல்லணும். அவரும் அதை ரொம்ப தெளிவாலாம் சொல்ல, செந்தில் கவுண்டமணி மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சைட்லயும் ஒரு லீடு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க இனிஷியல் வீக்ல பாத்தீங்கன்னா நீங்க 2 பேர் பயங்கரமான காம்பினேஷனு அப்படிங்கறதோட ஒரு ஏத்தி விட்ட மாதிரி தான் இருந்தே ஒழிய, நீங்க இத பண்ணாதீங்க வினோத், நீங்க இந்த இடத்துல எல்லாம் ஆனா மீறீங்க நீங்க இப்போ அப்படின்னு இங்க சொல்லலையே.
இல்ல அது சொல்லல. ஆனா கெஸ்ட் வந்தபோதும், திருப்பி திருப்பி ட்ரை பண்ணாங்க. தீபக்கும், பிரியங்காலாம் நீங்க 2 பேரும் சேர்ந்துருங்க அப்படி ட்ரை பண்ணாங்க. ஆனா அது நேச்சுரலா வரணும் அவங்க சேர்ந்து இருக்கிறது. அந்த நேச்சுரலா வர்றதுலயுமே ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துட்டு வினோத் வந்து நம்ம இப்படி புட் டவுன் பண்ணி பண்றது தான் நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அன்னைக்கு அவர் உண்மையிலேயே ஒரு நாள் நைட் கலாய்ச்சு ட்ரெண்ட் ஆனார் பார்த்தீங்களா? அது ஆமா. நேச்சுரலா இருந்தது. அது ஓவர் த போர்ட் போல. முகம் சுளிக்கிற மாரி இல்ல. அதுதான் பீப்பிள் லைக் பண்ணாங்க. அந்த சர்க்காசம் அந்த இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க வினோத் கிட்ட. ஆனா வினோத் அத அத அப்படியே ஆப்போசிட்டா ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. பிரியங்கா கூப்பிட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்துருங்க, சேர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லும்போது கூட, திரும்ப திரும்ப ஒரே விஷயம் தான் திவாகர் சொல்லிட்டு இருப்பாரு. மேடம் அவர் வந்து இதா பேசுறாரு, எனக்கு புடிக்கல. அவரு என்ன இப்படி ட்ரீட் பண்றாரு, எனக்கு புடிக்கல. என்ன வந்து ரொம்ப அசிங்கமா பேசுறாரு, ப்ரோவோக் பண்றாரு, இந்த மாரிலாம் சொல்றாரு. ஸோ நீங்க சொல்றதே தான். இவரு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப தரம் தாழ்ந்த வார்த்தைகள இவரும் யூஸ் பண்றாரு. திவாகரும் யூஸ் பண்றாரு. ஆக்சுவலா நம்மளால 2 பேர் சைடுமே எடுக்க முடியல, பண்ண எடுக்க முடியாம முடியாத இருக்கு. பிரச்சனை இதனாலதான். ஆ. இன்னைக்கு கூட நீங்க ஆனா, எனக்கு சொல்லுங்க. என்னன்னா, இதுக்கு ஏதாவது ஒரு எண்ட் இருக்கணும். ஏன்னா, இது ஒரு மாரி இரிட்டேஷனா இருக்க மாரியே இருக்கு. இப்போ போய் இத இதுக்கு எண்ட் நோண்டிக்கிட்டே இருக்க மாரி இருக்கு. கரெக்ட் தான். அதுக்கு எண்டுன்னா ஒண்ணே ஒண்ணுதாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் விஜே ஸ்டெப்ஸ் இன் அண்ட் இவங்க 2 பேருக்கும் புரிதல்லாம் கொண்டு வர முடியாது. நீங்க பொதுவா நீங்க ஒண்ணு வச்சு பேசுனீங்கனாலும் வாய்ப்பில்ல. இன்னொன்னு ரகு என்ன பண்றான்னா, வினோத் வந்து வாட்டர் மில் இல்லாத டைம் கூட வந்து மத்தவங்க கிட்ட வந்து அவர் அங்க அங்க இருக்காரு பாருங்க, இப்படி பண்றாரு, அப்படி பண்றாருன்னு ஒரு மாரி கலாய்க்கிறது, ஒரு மாரி இது பண்றாரு. ஆனா வினோத்த பத்தி திவாகர் வந்து குறை சொல்லுவாரு. பட் இந்த மாரி கலாய்க்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் ஓவர் டூவா பண்றது, மத்தவங்களோட சேர்ந்து சிரிக்கிறது, இதெல்லாம் வினோத் பண்றாரு. இதுதான் எனக்கு ஏன்னு புரியல. அப்ப வந்து நான் என்ன சொல்றேன், திவாகர வந்து எவிக்ட் பண்ணிட்டாங்கன்னா கூட, அட்லீஸ்ட் வினோத் அடுத்து என்ன கேம் விளையாடுறாருன்னு பார்க்கலாம்ல. வினோத்துக்கு தேவையில்லாம இங்க ஒரு கரெக்ட் தான். ஹைப்பும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். கரெக்ட் தான். மேபி நீங்க சொல்ற ஸ்டாண்ட்ல எடுக்கணும்னா, அது வந்து கைண்ட் ஆஃப் நான் ஸ்கெப்டிக்கலா தான் வைக்கிறேன். ஒருவேளை திவாகர் இந்த ஸ்பேஸ்ல இல்ல இந்த பர்ட்டிகுலர் குரூப் ஆஃப் கண்டெஸ்டன்ட்ஸ்ல இல்லன்னா, வினோத்தோட பிளே எப்படி இருக்குங்கும்போது, மேபி நம்ம அத எக்ஸாமின் பண்றதுக்கு இட் மைட் பி எ ரைட் யூ நோ அ பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன் நமக்கு அமையும்னு தோணுது. பட் இப்போதைக்கு இந்த இடத்துல நீங்க எனக்கு இதுவுமே திவ்யாவோட கான்வர்சேஷன் பாத்தீங்களா? எனக்கெல்லாம் இந்த மனுஷனுக்கு என்னதான் பண்றதுன்னே தெரியல. கைய குடுத்து சூப்பரா பண்ணீங்கன்னு கை குடுத்தோனே, ஏன் அப்படி பிடிச்சு கைய நசுக்குனீங்கன்னு கேட்கும்போது, ஒரு ஆசைதாங்க அப்படிங்கிறதுலாம் என்ன எ ஹவ் தீஸ் யூ நோ இது இன்னுமே இது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு அவர்ஷன கிரியேட் ஆயிடுது பாருங்க வியூவர் சைட்லயே. இந்த மனுஷன் கொஞ்சம் அப்பாவி தான், பாவமா போட்டு அடிக்கிறாங்கன்னு நமக்கு யோசிக்கும்போதே, இவரு தேவையில்லாம இதையும் ஏத்து பண்ணி விட்டுர்றாரா? வாங்கட்டும். வாங்கட்டும். அட்லீஸ்ட் வினோத்தாச்சும் ஏதோ பண்றாரு. அப்படிங்கிற மாரி போயிடுது. இப்போ என்னன்னா, இவரு வியூவர்ஸையோ, ஆடியன்ஸோட மென்டாலிட்டிய மாத்திருவாரு போல. இந்த இந்த 2 பர்ட்டிகுலர் பேர். இல்ல சரிங்களா? அது கரெக்ட் தான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, வினோத் கலாய்க்கலாம். வினோத் சர்க்காசம் பண்ணலாம். ஆனா எதுவுமே அது ஒரு அளவோட அந்த லைன்ல இருந்தா நல்லா இருக்கும்னு தான் நான் சொல்றேன். ஆ அது ம், அது சம் வி அந்த அந்த வரைமுறை வந்து விஜய் தாங்க வகுக்கணும். ஏன்னா இங்க உள்ள இருக்கிற இல்ல ஹவுஸ்மேட்ஸ் இல்ல யார் நான் கேட்கிறேன் வினோத் அவ்ளோ ஒரு வயசானவரா இருக்காரு. ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இப்படி சொல்றாரு. ஒரு பேசிக்கா ஒரு விஷயத்துல வந்து இது பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா தெரியுது. சரி இன்னைக்கு பிக் பாஸ் என்ன சொன்னாரு? நீங்க வந்து சர்க்காசம் வந்து பண்றது நல்லா சாண்டியோட இருக்கு. கம்பேர் பண்ணி சாண்டி பேசினாரு. மாரி இல்ல சொன்னாரு. ஆமா. அதுக்கப்புறமும் அவர் ஓவர் டூ தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுல கரெக்ட் அப்ப தான். இப்ப ஆனா வினோத்துக்கு நீங்க தெரியல. நான் இந்த வினோத்துக்கு இடத்துல ஒரு புரிதல் இல்ல. பெனிஃபிட் ஆஃப் டவுட் குடுக்குறேன் அபி. இப்ப யோசிச்சு பாருங்களேன். திவாகர் பேசின இந்த இந்த ஏற்றத்தாழ்வு, நீ என்ன நீ நீ எல்லாம் தகுதி இல்ல. நீலாம் ஒரு ஆளே கிடையாதுங்கிறதெல்லாம் ஒரு பேக் ட்ராப்ல நல்லா போய் பதிஞ்சிருந்து, அத மாத்திக்கவே மாட்டேங்கிற ஒரு முனைப்போட இருக்கிற ஒரு கண்டெஸ்டன்ட் எப்படி பிஹேவ் பண்ணுவாரு? இப்போ நம்ம நியாயம்னு பேசினா, இந்த பக்கமும் பேசலாம், அந்த பக்கமும் பேசலாம். நான் அதனால தான் சொல்றேன், 2 பேர் பக்கமும் நியாயம் கிடையாது. தே ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த செல்ஃப் ரியலைசேஷன் எதுக்காக இந்த ஷோக்கு வந்திருக்கோம்? நமக்கு என்ன தேவை? வாட் இஸ் ஆர் கோர் அப்ஜெக்டிவ்? கோர் வாட் இஸ் ஆர் கோர் அஜெண்டா? எனக்கு இது எங்க வேணும்? ஏன்னா இன்னைக்கு நீங்க பேசும்போது கூட திவாகர் வந்து நான் நடிப்பு திறமை சபரிட்ட பேசுற கான்வர்சேஷன் பாத்தீங்களான்னு தெரியல. கனி வாஸ் ஸ்பாட் ஆன். சீரியஸ்லி கனிக்கிட்ட அவரால வந்து ஒரு பாயிண்ட்க்கு மேல வைக்கவே முடியல வாதத்த. ஏன்னா இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒரு பாயிண்ட்ல திவாகருக்கு தெரிஞ்சிருச்சு என்கிட்ட பாயிண்ட் இல்லன்னு. ஆனா அத முட்டு குடுக்கறதுக்கு கூட இல்ல அத பேசுறதுக்கு கூட இந்த இடத்துல நடிப்பு திறமைய நான் காட்டணும். என் மக்கள் என்ன வெறுத்து என்ன ஒதுக்குனா நான் வெளிய போறேன். அப்படிங்கிறத குடுத்ததும் அப்படிங்கிற பேச வைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்ததும் இங்க இருக்கிற எல்லாரும் தானே. ஐ மீன் கிரியேட்டிவ் டீம் ஆகட்டும், பிக் பாஸ் ஆகட்டும் நம்ம தானே. சோ அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல 2 பேரையும் நம்ம ஒரு சைடுல எடுத்து பேச முடியாது. அபார்ட் ஃப்ரம் தீஸ் 2 ஃபோக்ஸ் மத்தபடி இன்னைக்கு ஓவரால் எனக்கு கேம் பிளேல வந்து சீரியஸ்லி எனக்கு என்னமோ அரோராவோட கேம் பிளே கொஞ்சம் அங்கங்க இந்த சம் ஸ்பார்க்ஸ் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. மேபி ரொம்பவும் எக்ஸ்பெக்டேஷன்ஸே வைக்காத ஒரு கண்டெஸ்டன்ட் இப்போ அங்கங்க அவங்களோட கான்வர்சேஷனோ இல்ல ஒன் ஆன் ஒன்
யூனோ டிபேட் அளவுக்கு போகல. பட் அவங்க இன்வால்வ் இருக்கிற பர்டிகுலர் கான்வர்சேஷன்ல வந்து ரொம்ப யூனோ கரெக்டா அந்த அளவோட பேசுற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் அவுட் ஸ்போக்கன் ஆகி மற்ற விஷயங்களுக்கும் அவங்க வச்சாங்க, அவங்களோட ஒப்பீனியன்ஸை வச்சாங்கன்னா she is having a bright chance, ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் மேல வரதுக்கு. எஸ்பெஷலி எனக்கு வியனாவோட கேம் எல்லாம் பத்தி பேசுறதுக்கு நான் தயாராகவும் இல்லை. அது என்னோட பிஓவி. மத்தபடி இன்னைக்கு ஓவரால் இந்த டே கண்டஸ்டன்ட்ல எல்லாரும் அரோரா பொறுத்த வரைக்கும் லைவ்ல நல்லா இருந்துச்சு. 1 ஹவர்ல ஏன் ஆனா அவாய்ட் காட்ட பண்ணாங்கன்னு தெரியல. மாட்டேங்கிறாங்க சாம். அதான் எனக்குமே தெரியல. ஆக்சுவலி அவங்க இன்னைக்கு வியனா கிட்ட அந்த கேட்ட பாயிண்ட் ஆகட்டும், அதே மாதிரி இவரோட திவாகர் ப்ராப்ளம் பத்தி இந்த பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட தமிழ்ல தான் பேசணும், தூய தமிழ்ல தான் மேக்ஸிமம் ஷீ ட்ரைடுனோ. எனக்கு என்னன்னா நான்லாம் அடிச்சிருக்கேன் அரோரா எதுக்கு வந்தாங்க, கிளம்பணும்னு. ஆனா ஐ லிட்டரலி want to take a different stand here. மேபி இன்னும் ஒரு 2-3 நாள் நான் பாக்குறேன். பார்த்தா ஐ மைட் டிஃபர். தேங்க்ஸ் சாம் அண்ட் விக்னேஷ். ஓகே, தேங்க்யூ. வன்மபுனை ரசிகன் யார் பேசுறீங்க? வன்மபுனை. ஏங்க இந்த எபிசோடெல்லாம் வச்சு நம்ம என்னங்க பேசுறது? சரி டெய்லி வந்து பழக்கமாயிடுச்சேன்னு வந்தாங்க இன்னைக்கெல்லாம் நானு. வன்ம பூனை நீங்களே இப்படி சொன்னா எப்படி? ஏங்க நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இதுக்கு என்ன என்ன பேசுறது? இந்த ஸ்டேஸோட சீஃப் கெஸ்ட் நீங்க தானே வன்மபுனை. இதுக்கு நான் இப்போ இன்னைக்கு வருத்தப்படுறதா சந்தோஷப்படுறதான்னு தெரியல. வன்ம பூனைக்கு நாங்க ஸ்பீக்கர் கொடுத்து பேசுறதுனாலே இது பாரோ ஆர்மி ஸ்பேஸ்னு வெளியில எங்களை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஏன் இந்த அநியாயம் பண்றீங்க? இனிமேல்யா அதாவது ஸ்பீக்கர்ஸ் இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாரி ரகு உங்க பேரை யூஸ் பண்ணிக்கிற ரகு வந்தாரு, அரோராக்கு சப்போர்ட்டா பேசினாரு. கார்த்தி வந்தாப்புல வாட்டர்மெலனுக்கு சப்போர்ட்டா பேசினாங்க. இப்போ நீங்க பார்வதிக்கு சப்போர்ட்டா பேசுவீங்க தெரியும். ஆமா, எனக்கு ஒரு அப்படிங்கும்போது டவுட். எனக்கு இருங்க அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசுறது இங்க இந்த ஸ்பேஸ்ல இது கூட உங்க காதுக்கு கேட்கல அப்படின்னா நீங்கெல்லாம் வந்து ஜென்மங்களான்றதே தெரியல. என்ன நம்மள பாருங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இன்னைக்கு நெய் மேட்ரு என்னங்க? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். எனக்கு புரியவே இல்லை அது. தனிக்கு சிம்பத்திங்க அவ்வளவுதான். இல்ல நான் என்ன சொல்றேன் அது? கேளுங்க சாமி, இருங்க. சொல்லுங்க. இன்னைக்கு வந்து என்னன்னா, பிக் பாஸ் வந்து எல்லாரையும் செருப்பு கழட்டி அடிச்சு, நீங்க வந்ததே லாய்க்கு இல்லடா, நான் போன சீசன் தான் வந்து மொக்க பண்ணாங்கன்னு நினைச்சேன். அவங்களுக்கு கோயில் கட்டுற அளவுக்கு நீங்க ஒரு எபிசோட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க நேத்து ஒரு கேவலமா ஒண்ணு பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நானே வந்து உனக்கு வேர்ட் பை வேர்ட் சொல்றேன். நீ பண்ற ஐடியால வந்து தீய வச்சுட்டு நான் மேல வந்து உனக்கு சொல்றேன். அவன் சொல்றான் நடுவில் கார்டன் ஏரியால விக்கல்ஸ் பிளான் பண்றான். இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ராணியை வந்து கல்யாணம் பண்ணிடுவோம், இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னா அங்க பிக் பாஸ் சொல்றாரு, ஏன்பா இன்னைக்கே நீ கல்யாணம் பண்ற, நாளைக்கு என்னப்பா பண்ணுவ அப்படின்னு கேட்கறாரு. இதையும் கொஞ்சம் யோசிங்கப்பா அப்படின்னு சொல்லி அங்க மேல பேசுறாரு. அவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்கு. அதுக்கு ரிப்ளை விக்கல்ஸ், பாவத்தை இன்னைக்கு பிக் கல்யாணம் பாஸே பண்ணிட்டு நாளைக்கு பால்வாடி டைவர்ஸ் டீச்சர் பண்ணிடுவோம். ஆகிட்டானுங்க. கேளுங்க இதை சொல்லுங்க. அடுத்தது பாருங்க, தலைவர் விக்கல்ஸ் இதுக்கு ஐடியா, இன்னைக்கு கல்யாணம் பண்ணிடுவோம் சார், நாளைக்கு வந்து அந்த பொண்ணை கொடுமைப்படுத்த சொல்லி டைவர்ஸ் பண்ணிடுவோம் சார்ன்றான். என்னடா பண்ற, என்னடா பிரச்சனை இப்போ உனக்கு? சைக்கோங்க அவன். நான் பார்த்துட்டே இருக்கேன். சரி என்னதான் சொல்றான் பார்ப்போம், பெருசா யோசிக்கிறவனாச்சு, பெரிய திறமையான கலைஞனாச்சே பார்த்தா கூட்டு வந்து கொடுமைப்படுத்தி டைவர்ஸ் பண்ணி அனுப்பிச்சு வச்சுருவாங்களாம். டேய் சோ கேட்டா காமெடின்னுவான். ஐ ஆம் ரியலி டவுட்டிங் ஹிஸ் பொட்டன்ஷியல் as a stand up comedian. இப்ப சரியா பூரா ஸ்கிரிப்ட் மட்டும் தான் அடிச்சிருக்கான் போல. he doesn't have a bone of comedy in his. அவன் ஸ்டாண்ட் அப் இதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா? சிரிப்பே வராதுங்க. அவன் ஃபேமஸ் ஆன ஒரே இது வந்து அந்த இதுதான், அந்த ஒரு பாட்டு வச்சு ஒண்ணு பண்ணுவானுங்கல்ல, அது வந்து கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கும். அவ்வளவுதானே தவிர காமெடி எல்லாம் வரவே வராது அவனுக்கு. டேய் மூடிட்டு உட்காராங்கிற மாதிரி தான் இருக்கும் அவன்லாம் மைக் எடுத்தா. இவள வந்து அந்த சரி பாட்டு தான் கூட்டு சொல்லுங்க நெய் வந்தாங்கன்னா மேட்ரு. அவங்க டீமை தானே கூட்டு வரணும். இவர் எதுக்கு கூட்டு வந்திருக்காங்க? அவங்க தான் நல்லா பண்றாங்க கரெக்ட் வழியில. தான், கரெக்ட் தான். சரி நெய் மேட்ரு சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஐயோ வைலட் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, போயிட்டாங்க. ஓகே, அடுத்து வந்தா கொடுங்க. கிரிதரன் பேசவே இல்லையே, பேசிட்டுமா? பேசிட்டோம். அவங்க ஏங்க டீம் என்னங்க மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. நெய் மேட்ரு சொல்லுங்க. அவ்வளவுதாங்க, இதுக்கு மேல என்ன இருக்காங்க? நெய் மேட்ரு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ப்ரோ. நான் பேசவே இல்லை, சும்மா சொல்லிடுறேன். நெய் மேட்ரு நெய் மேட்ரு எண்டுல வந்து பார்வதி நின்றுட்டு இருக்கும் போது வந்து கமுரின் வந்து யாருக்கும் தெரியாம அந்த நெய்யை எடுத்து இந்த பிளேட்ல வச்சான்.
அது வந்து ரூல்ஸ் படி அது வந்து நெய் யாரும் எடுக்காதீங்கிற மாதிரி சொல்லி கிச்சன் டீம்ல பேசி வச்சுட்டாங்க. அவன் எடுத்து வச்சோன்னா என்ன பாரு என்ன பண்ணிட்டா அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டா. இது மாதிரி கமரு வந்து நெய் எடுக்கிறான்னு அது கொஞ்சம் கொஞ்சம் கலர் ஆயிடுச்சு. ஏன் கமரு எடுக்கிறீங்க, அப்ப எனக்கு வைங்க மத்தவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் கமரு வந்து டென்ஷன் ஆயிட்டாப்ப. எதுக்கு பார்வதி ஓகே வந்து ஓகே. சொல்ல வேணாம்னு சொன்னதை போய் சொன்னா அவன் அப்படிங்கிற இது ஒரு சின்ன மேட்டருக்கே ஓப்பன் கரெக்டா இருக்குன்னு ப்ரூவ் பண்றான்னா நான் ப்ரூவ் பண்ணட்டுமா? அவ என்னென்ன பண்றா அதெல்லாம் அவ கரெக்டா நான் ப்ரூவ் பண்ணட்டுமா அப்படிங்குது. அதுதான் நெய் மேட்ரு. நெய் மேட்டர்லாம் பிரச்சனையா காட்டுற அளவுக்கு 1 hour எபிசோட்ல காட்டுற அளவுக்கு கண்டென்ட் இருக்கு பார்த்துங்க. அந்த ஒரு மெயின் மேட்டரா நெய்க்காகவா அந்த நெய்க்காகவா கமரு ரசிகனுக்கு குட் பை மெயின் சொல்லிட்டு மேட்டர் போனான். மெயின் மேட்டர். அவ்வளவுதாங்க இன்னைக்கு ஷோ. அந்த நெய் தான். இவ என்னங்க நடந்துச்சு? பெருசா ஒண்ணுமே இல்லை. இவங்க புகாந்து இவங்க 2 பேரையும் தூக்கி ரெட் கார்டு தூக்கி வெளில அனுப்பிச்சு வச்சிருங்க. முந்தானத்து பண்ணதுக்கு சபரிக்கு ஒரு ரெட் கார்டு தூக்கி வெளில அனுப்பிச்சிருங்க. 3 பேர் இன்னைக்கு அவுட்டு. அதுக்கடுத்து ஓட்டிங்ல எவன் வரான்னு பார்த்தா அவனே அனுப்பிச்சிங்கன்னா இந்த வாரம் 4 பேர் போயிடுவாங்க. ஷோவை சட்டுப்பட்டுன்னு முடிச்சு விட்டு 20 அப்படியே நாள்ல முடிச்சு விட்டு அப்படியே கப்பத்துக்கு அடுத்து யாரோ அல்டிமேட் கொடுத்துருங்க. ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். நான் திருப்பி அதை அவ்வளவுதான். சொல்லிட்டு இருக்கேன். இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் மாதிரி அவ்வளவுதான். எல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லாரையும் அடிங்க. பண்ற ஒருத்தனுக்கு சும்மா மறுபடியும் வார்னிங் 4 வாரம் வார்னிங் கொடுத்து முடிச்சிட்டாரு. தண்டத்துக்கு கொடுத்துட்டு இருக்காரு. ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. சேதுவா நீ சொல்லிக்கிட்டே கடை. நீ வந்தா கடைசியில என்ன கேட்டுருவ? எனக்கு இந்த வாரம் உனக்கு வார்னிங்ப்பா, அடுத்த வாரம் பண்ண காடும்பா. அதுக்கு மேல நீ என்ன பண்ணிடுவ? எனக்கு அப்படிதான் இருக்கு. இவங்க அந்த மோட்ல தான் இருக்காங்க. சரி இப்போ வந்து என்ன பண்ணுவ? இப்போ நான் குரூப் சம் பண்ணிட்டு இருக்கேன். குரூப் சம் பண்ணாதம்ப இல்ல நான் பண்ணுவேன் அப்படின்னா உன்னால என்ன பண்ண முடியும்? அடுத்த வாரம் என்ன மறுபடியும் வந்து கத்துவ, வார்னிங்கும்பீங்க. அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? வாக் பண்ணாதீங்கன்னு சொல்லுவீங்க. ஓகே. அடுத்து திருப்பி பண்ணா என்ன பண்ணுவீங்க? வார்னிங்கும்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? You're not gonna bring anything. There is nothing you can do. நீ சரி, கத்திக்கிட்டே இரு. நாங்க அப்படிதான் இருப்போம்னு சொல்லி தான் அதை பண்றாங்க. இருராஜ். 1 hourல அந்த அரோரா, வியானா, எஃப்ஜே அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துச்சா? அதுதான் இன்னைக்கு வந்துச்சு. லைவ்ல இருந்ததே அது வந்துச்சு. ஓரளவுக்கு அது வந்துச்சு. கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. வந்துச்சா இல்ல அது? இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணீங்களா? இங்க வந்து தர்பீஸ் ஆர்மில வந்து அவங்கள புகழ்ந்து நிறைய பேசுறாங்க. அவங்க வந்து அந்த ஸ்கிட் பண்ணும்போது வந்து அவங்க நாஜியத்தை புகழ்ந்துக்கிறாங்க, அவங்க ராணியை புகழ்ந்துக்கிறாங்க, அவங்களோட இருக்கிற எல்லாருமே புகழ்ச்சியா பேசுறாங்க. நீங்க கானா பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கவங்களே இகழ்ச்சி பண்ணி பேசுறாங்க தவிர்த்து அவங்க ஊர்ல நல்லது நடக்குது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த ஊர்ல இது இருக்கு, அந்த ஊர்ல குறை இருக்கு, அந்த ஊர்ல தர்பீஸ் இருக்கான், தர்பீஸ் மூஞ்சி இப்படி இருக்கு அப்படிதான் பேசுறாங்க தவிர்த்து ஏங்க அவங்களுக்கு அதை எங்க தவிர நாடு நல்லா என்னங்க இருக்குன்னு சொல்லவே தெரியும்? மாட்றாங்க. இல்ல அவங்களுக்கு என்னங்க தெரியும்? அதை தவிர என்ன தெரியும்னு கேக்குறேன். இல்லங்க அதாவது அது வந்து வினோத்துக்கு அப்புறம் பண்ணலாம் அபி. உங்களுக்கு புரியுதா? When you're புரியுது. ஆனா establishing வினோத்துக்கு வேற எதுவுமே your kingdom. தெரியாதுன்றேன். ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆர்டர் பண்ணிடுறேன். வினோத்துக்கு எவ்வளவு இப்போ எக்ஸ்ல எவ்வளவு ஹேட்டர்ஸ் இருக்காங்க, அதாவது வந்து அவங்க பண்ற தப்பெல்லாம் சுட்டி காட்டுறாங்களா, அப்படியே இன்ஸ்டாகிராம் பக்கம் போனீங்கன்னா சில கிளிப்பு மட்டும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதாவது வினோத் போடுற கவுண்டரா இருக்கட்டும், அதா இருக்கட்டும், அது சில சிரிக்கிற மாதிரி உள்ள சீன்லாம் என்ன பண்ணிடுறாங்க இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுல வர கமெண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா வினோத்துக்கு ஃபயர் விட்டு லிட்டரலி எல்லா கமெண்ட் அப்படிதான் இருக்கு. ஸோ எக்ஸ்ல கொஞ்சம் டீட்டெயிலிங்கா பேசுறீங்க, இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிளிப்பு ட்ரெண்ட் ஆகுறதுனால வினோத்துக்கு ஓட்டு போகுது. இதுதான் மேக்ஸிமம். ஆனா ஃபுல்லா ப்ரோ எக்ஸ்லயே அப்படிதான் இருக்கு. எக்ஸ்லயே வந்து கொஞ்சம் பேர் தான் பேசுறாங்க கானாவினத்தை பத்தி. சரியா? அவர் கொஸ்டின் பண்றதே சில பேர் மட்டும் தான். மிச்சம் எல்லாருமே நீங்க சொல்ற அதே டெம்ப்ளேட் அங்க இருக்கிறது அப்படியே தூக்கி இந்த பக்கம் போட்டு அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க இன்ஸ்டாகிராம் மட்டும் போய் பாருங்க, அங்க லிட்டரலி ஃபேன்ஸ் கிளப் பண்ணி ஃபயர் விட்டு லிட்டரலி கப்பத்துக்கு கையில கொடுத்துட்டாங்க. அந்த அங்க அங்க இங்கதான் டீடைலிங்கா வந்து என்ன நடக்குது, எதுக்காக எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க டீடைலிங்கா. கிரிதரன் சொன்னது கரெக்ட் தான். எக்ஸ பொறுத்த வரைக்கும் கானா வினோத் வந்து டிஃபெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி சின்ன இந்த மாதிரி ஒரு ஃபன்னு கவுண்டர் இதெல்லாம் வந்து யாருமே இது வரைக்கும் போட்டு பார்த்தது இல்ல. அவர் ஏதாவது தர்பீஸ் அடிச்சாருன்னா மட்டும் ஃபயர் விட்டு போடுறாங்க. மத்தபடி தர்பீஸுக்கு ஹேட்டர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இன்ஸ்டாகிராம்ல பொதுவா தர்பீஸுக்கு ஹேட்டர்ஸ் அதிகம். அதனால வினோத் அடிக்கிற கவுண்டர் நீங்க வந்து பாடி ஷேம் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, தர்பீஸ் அடிச்சாலும் அவங்க ஃபயர் விடுவோம்டா. ஃபயர் விட்டீங்கன்னா அந்த வீடியோ லிட்டரலி வந்து லைக்ஸ் மட்டுமே 2,40,000 லைக்ஸ் போகுது. கமெண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா ஃபயர் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா சோசியல் மீடியால ஏன்னா பிக் பாஸ் அதிகமா ஃபாலோ அப்ப ஒரு டவுட் இல்ல ப்ரோ, அப்ப ஒரு டவுட், அப்ப இவ்ளோ ஹேட்டர்ஸ் இருந்தா திவாகருக்கு யாரு தான் ஓட்டு போடுறாங்க? திவாகருக்கு ஓட்டு போடுறவங்க பிக் பாஸ் பாக்குறவங்க, அதான் சொல்றேன், கரெக்டா புரிஞ்சு பாக்குறவங்க ஓட்டு போடுறாங்க. அட் த சேம் டைம் வினோத்துக்கு ஓட்டு போடுறவங்களும் இங்க வந்து அந்த அந்த கிளிப்பு கரெக்டா புரிஞ்சு பார்த்தா ஏங்க திவாகருக்கு ஓட்டு போடுறாங்க? கிரி ப்ரோ நானும் இருக்கேன் ப்ரோ. நான் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா நீங்க சொல்ற கட்டு தான். ஆனா வந்து திவாகர் பிடிக்காதவங்க
சரிங்களா? வியானா மேல கொஞ்சம் இருக்கிறவங்க ஹேட்டர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து கவனத்துக்கு வந்து பெயர் விடுறாங்க அந்த இன்ஸ்டாகிராம்ல. ஆனா நீங்க கிராஜுவலா பாத்தீங்கன்னா சாண்ட்ராக்கு உங்களுக்கு வந்து வியூஸ் ஜாஸ்தி ஆகுது, வியானாக்கும் ஜாஸ்தி இருக்கு வியூஸ் போகுது. ஸோ நாட் ஒன்லி வினோத், நீங்க இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாண்ட்ராக்கும் நல்ல வியூஸ் போகுது, வியானாக்கும் வியூஸ் போகுது. சரிங்களா? இதுல வந்து என்னன்னா, இதுல வந்து திவாகரை பிடிக்காதவங்க வந்து இதுக்கு வந்து ஃபயர் விடுறாங்க. அவங்களாம் வந்து ஷோ பாக்குறதே கிடையாது, லைவ் பார்க்க மாட்டாங்க, எதுவும் கிடையாது. இந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் பார்த்து ஃபயர் விடுறாங்க, அவ்வளவுதான். அது இன்னைக்கு நம்ம இப்போ தர்பீஸோட அந்த வீடியோ ஒரு 1 மினிட் வீடியோ 1 ஹவர்ல வந்துச்சுல, இப்போ இன்ஸ்டாகிராம்ல அந்த வீடியோ வந்து எல்லா மீம் பேஜ்லயே வந்துருச்சு லிட்டரலி. இப்போ அது அதான் சொல்றேன், இப்போ நீங்க ஷோ பாக்குறது நம்ம டீட்டெயிலிங்கா நம்ம ஒன்னொன்னு நோட் பண்ணி எது தப்பு ரைட்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா பொதுவா பொதுமக்கள் ஜனங்களுக்கு போய் சேர்றது வந்து கிளிப்பு தான் போய் சேருது. சின்ன சின்ன கிளிப் இருக்குல்ல, அந்த கிளிப் செம்மறையா ட்ரெண்ட் ஆயிடுது. அதுவும் அந்த ஸ்டார்டிங்ல வினோத் அந்த படுத்து அந்த 1 மினிட் அந்த பார்த்த லுக் இருக்குல்ல, அதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்போர்ட் அங்க ஆரம்பிச்சிருச்சு. பட் இப்போ நம்ம டீட்டெயிலிங்கா பேசுறதோ யூஸ் கிடையாது. ஏன்னா இப்போ எக்ஸா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் கிளிப் மட்டும்தான் ட்ரெண்டிங். அதுவும் இல்லாம ஒரே இப்போ நிமிஷம். நான் இப்போ சொல்றேன், இப்போ வினோத் வந்து நாமினேஷன் லிஸ்ட் வந்தாரு அப்படின்னா லிட்டரலி ஒரு 40,000 50,000 ஓட்டு அவர் முன்னாடி தான் இருப்பாரு வினோத். அவரு இதுதான் நடக்கும். இல்ல ப்ரோ, சரி அது அது வந்து ராஜு ஒரே unnecessary. நிமிஷம் ஒரே நிமிஷம். ரசிகா, இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும் போட்டில்ல, சொன்னேல இப்போ ஸ்பேஸ்ல. ரசிகா இருக்கியா? சொல்லு வைக்கிறதானே. இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும் போட்டில்ல, அப்ப நீங்க சுபிக்ஷா சப்போர்ட் பண்றீங்களான்னு கேட்டு கீழே கமெண்ட் பண்றாங்க. சுபிக்ஷா இந்த வாரம் தான் பார்ப்போம். ரஷ்யா இல்ல, அப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி வந்து எனக்கு காலையில் பிக் பாஸே வந்து அந்த லிவிங் சார்ல பேசினாரு. நீங்க வந்து விஜய் சேது சாரும் உங்களை வந்து திட்டாரு, நானும் எங்கிட்ட வந்து திட்டுவாங்கிறீங்க, இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, சும்மா பேசி விட்டுருவாங்க. இது சொன்ன பாயிண்ட் காலையில் பிக் பாஸ் அப்படியே சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி அதுதான் நடக்குது, பயமே யாருக்கும், அது ஒண்ணு இருக்கும். இப்போ இன்னைக்கு திவாகர் வந்து அந்த கானவனத்தை பத்தி ஏதோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கேமரா முன்னாடி போயிருக்காரு. அது தப்போ ரைட்டோ வாட் எவர் மேபி, கேமரா வந்து அப்படி பேச டேர்ன் பண்ணலாமா? அது எனக்கு ஃபீல் பேடா தெரியுது. என்னோட பாயிண்ட் நான் ஆஃப் வியூ சொல்றேன்ல, கரெக்டா இல்ல? அதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு ப்ரோ. நீ போய் இல்ல இல்ல, நான் சொல்றேன் கரெக்ட் சாம், கரெக்ட் இருங்க தான். இருங்க. இல்ல ராஜு கரெக்ட் தான். என்ன மேட்ச்னா, இப்போ வந்து நீ வந்து என்ன என் ப்ராடக்ட் மேலேயே நீ என்கிட்டயே வந்து கம்ப்ளைண்ட் பண்றியா? நீ இப்போ கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு கனியை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அதை வந்து என்கிட்டயே சொல்லி தான் கேமராமேன் கோச்சுக்கிட்டு திரும்பிட்டாரு. அவ்வளவுதான் மேட்ருங்க. நீங்க ரொம்ப சீரியஸா யோசிக்காதீங்க. இல்லையா, 1 ஹவர்ல அப்படி லைவ்ல 4வது வாட்டி போய் சொன்னாரு. ஓகேவா, அவன் பார்த்தான், ஒரு வாட்டி சொன்னது பதிவு பண்ணான், 2வது வாட்டி சொன்னது பண்ணான், திரும்பியும் போயிட்டு பண்ணாரு, 3வது வாட்டி பண்ணும்போது தான் திரும்பிச்சு லைவ்ல. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே. 1 ஹவர்ல வந்து ஒரே வாட்டியில அவனும் பாவம் இல்லையா? Okay. எத்தனை வாட்டி தான் கேட்பான் அவனும். எனக்கே காதுல இருந்து ரத்தம் வருது லைவ் பார்த்தது. அஷ்ரப் பாய் கீழே இருந்தீங்கன்னா ஒய் பிளட் சேம் பிளட். ஆனா இன்னைக்கு அந்த விஷயத்துல ப்ரோ இவங்க வந்து அரோரா வந்து நல்ல ஜென்யூனா பேசுற மாதிரி எனக்கு பட்டுச்சு. அந்த வாட்டர்மெலன் விஷயத்துல அரோரா இந்த சீசன் வந்து லைட் ஃபிளாப் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? நீங்க எந்த சீசன் ஆனாலும் எடுத்துக்கங்க, ஒரு ஹீரோ மெட்டீரியல் ஒரு வில்ல மெட்டீரியல் இருப்பான், இல்ல ஒரு ஹீரோவாவது இருப்பான். ஆனா இந்த சீசன்ல எல்லா சைடு ஆர்டிஸ்ட், அதுதான் ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த சீசன்ல எல்லா டாக்ஸிக் பீப்புளும் எல்லா சீசன்லயும் இருந்திருக்காங்க, எல்லா சீசன்லயும் இப்படிதான் நடந்திருக்கு. ஆனா அங்க ஒரு ஹீரோ மெட்டீரியலோ இல்ல வந்து பாவம் பாக்குறது இல்ல, கார்னர் பண்றது, இந்த மாதிரி டைம்ல ஒரு ஆள் ஃபோக்கஸ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாரு மேலேயும் கவனம் போகும். அதனால அந்த சீசன் ஹிட். இந்த சீசன்ல ஹீரோவும் இல்ல வில்லன் இல்ல, எல்லாமே சைடு ஆர்டிஸ்ட் தான். அதனாலதான் இந்த சீசன்ல யாரை ஃபோக்கஸ் பண்றது, யாரை காட்டுறது, என்ன பண்றதுன்னு பிக் பாஸ்க்கே இதாயிடுச்சு. ஒரு ஹீரோ மெட்டீரியல் இருந்தானா அவனை சுத்தி அந்த கான்செப்ட் மாதிரி ஸ்டோரி மாதிரி கொண்டு போகணும் அவங்க எபிசோட. நம்ம அடுத்து நாளைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்குது ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். இந்த சீசன்ல ஃபுல்லா எல்லா சைடு என்னங்க என்ன அப்ப என்ன எங்க சபரி என்ன தக்காளி தொக்கா? கண்டென்ட் பிளாகர்லாம் இங்க கொண்டு வராதீங்க சரியா? இன்னைக்கு வந்து பிக் பாஸ் வந்து அவனை அடிக்காத குறையா சொன்னாரு சரியா? அந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்காங்க. அப்படி அப்பனா நான் கனிய காரணி. கனியக்காக என்ன குறை சொல்லி, நீங்க ஃபயரா தான் பண்ணாங்க. அப்புறம் உனக்கு காரக்குழம்பு கனியில இருந்து கண்ணிங் கனியாகி இப்ப கோல்முட்டி கனி ஆயிடுச்சு.
ஆனா, அவங்க கோலுமுட்டி கனின்றத கொஞ்சம் ஒத்துட்டு தான் ஆகணும். நான் ஒரு சீன் பார்த்தேன் 1 ஹவர்ல. அதுல வந்து அவங்க பார்வதிய பத்தி அந்த சிங்க்ல போடுற அந்த விஷயத்த வந்து அவங்க சொன்ன உடனே எஃப்ஜே எந்திரிச்சு ஒரு குதி குதிப்பான் பாருங்க. அப்ப அவங்க அங்க கோழி தானே மூட்டுனாங்க. ஏங்க அத விடுங்க. ஏங்க அங்க வந்து அதுல வந்து எட்டி பார்த்தாலே வந்து எனாமல் தெரியிற அளவுக்கு தான் இருக்கு அந்த பாத்திரத்துல. இத்துணூண்டு தான் இருக்கு அடியில. அதுக்கு எதுக்குங்க அவ்வளோ சண்டை போட்டு, தட்ட தூக்கி போட்டு, இந்த எஃப்ஜே என்னங்க தட்ட அவனெல்லாம் வந்து இருந்ததையும் செவிலிய கொட்டிட்டாங்க. பொளிச்சுன்னு வச்சு வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவன் அதான் போனதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ணிட்டான். செவிலியே அவன பொளிச்சுன்னு வச்சு உட்கார வைக்கணுங்க. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இப்ப வந்து சுபிக்ஷாவும் வந்து அரோரா அப்ப வந்து வியானா வந்து யார்கிட்டயுமே கனியோட நாக்கு அந்த ராஜ்யத்துல இருக்காங்க. அவங்க அந்த கானா பாக்ஸுக்கு அந்த டான்ஸ் ஆடினது சும்மா கிளாப் பண்ணிட்டு போனவங்க, ஒரு வாழ்த்தும் கூட சொல்லல. ஆனா ஆப்போசிட்ல போயிட்டு அந்த இவரு அமித் சார் அவரு வந்து பண்ணதுக்கு போய் வந்து பிட் பண்ணிட்டு வராங்க. அதுலயே தெரிஞ்சது அவங்க ஆடும்போது இவங்களோட பேஸ் கேட்கணும்னு பார்த்தேன். கேமரா ஜூம் வச்சான். அவங்க 1 நம்பர் கன்னிங் இந்த சீசன்லயே கனிதான், சரியான கன்னிங். அது பார்த்தாலே நம்மளுடைய ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கு அவங்க பண்றது எல்லாமே. நீங்க ஒண்ணுல நீங்க வந்து தனியா வாட்ச் பண்ணாதங்க, ஒரு 2 டேஸ் அவங்க கேம் வாட்ச் பண்ணுங்களேன், நீங்களே சொல்லிடுவீங்க அவங்க வந்து என்ன மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு. ஆல்ரெடி எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க ராஜு. நீதான் லேட்டு. நீதான் லேட்டு. எனக்கு வைஃபை கட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டோம், லேட்டா வந்துட்டேனே. இங்க பவர் கட்டு. ஆனா இங்க இப்ப இல்லையா, வாரத்திலேயே சொல்லிட்டாங்க. 2 வாரத்திலே எல்லாம் சொல்லி இதெல்லாம் முடிச்சிட்டாங்க. வாரத்திலே பேசி எல்லாம் முடிச்சாச்சு. நீ இன்னைக்கு வந்து வாரம் பேசுறது இன்னைக்கு பேசிட்டு இருக்க. இல்ல நான் கனி ஃபாலோவே பண்ண மாட்டேன். எனக்கு பிடிக்காது. நான் வந்து பிடிச்சவங்க நான் லைவ் பார்த்தேன்னா நம்ம வந்தாங்கன்னா அப்படியே நான் அப்படியே கட் பண்ணிட்டு வந்து வெளியே வந்துருவேன் எடிட்டிங்க்கு. இப்ப எல்லாம் பார்த்தா எல்லாத்தையும் வாட்ச் பண்ண தோணுது. அவங்க பண்றதுல இப்பதான் உனக்கு வெளியே தெரிய வருது. சரி ஓகே, கீழே அந்த 3 பேர் வந்திருக்காங்க, 4 பேர் அவங்கள்ட்ட பேசிடலாம். ஹாரிஸ் நீங்க பிரகாஷ் பேசுங்க, அதுக்கப்புறம் ஹரிஷ், அதுக்கப்புறம் கும்பலாம். பேசுங்க ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. இன்னைக்கு ஷோல வந்து இவர் திவாகர் வந்து காலையில ஒரு இது பிரச்சனை பண்ணாரு. அது வந்து கனி மட்டும் கிடையாது. ஆனா அவர் போய் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அதுல இன்வால்வே ஆகாத சபரியை பத்தி சொல்றாரு, எஃப்ஜேவை பத்தி சொல்றாரு. சரி, கனி வந்து சொல்றாங்க பார்வதி கிட்ட, ஓகே. இவர் ஏன் எப்ப பார்த்தாலும் ஏன் வந்து சபரியை எஃப்ஜேவை வந்து ஏன் ஆட் பண்ணிக்கிறாருன்றது தெரியல. அதே மாதிரி குரூப்பிசம் சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க, திவாகர் அடிக்கடி சொல்றாரு. பட் இவரு பார்வதி கமருதீன் இவங்கெல்லாம் வந்து போயிட்டு அந்த சோஃபால உக்காந்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற எல்லார பத்தியுமே அவங்க விஷம் இவங்க விஷம்னு சொல்லிட்டு பல முறை பேசியிருக்காங்க. ஆனா இவர் வந்து சொல்றாரு கனி வந்து தினமும் பேசுறாங்க, சபரி வந்து தினமும் பேசுறாங்க அப்படின்னு. பெட்ரூம்ல இருக்கும்போது அப்ப கேக்கல ப்ரோ. ஹலோ, கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? ஓகே. அந்த பெட்ரூம்ல வந்து இவரை பத்தி வந்து தினமும் பேசுறாங்கன்னு சொல்லி சொல்றாருல்ல இவரு திவாகர். ஸோ அப்படி என்ன வந்து தினமும் பேசுறாங்கன்னா நீங்க வந்து அப்பயே டைரக்டா கேட்டு இருந்திருக்கலாம். அது வந்து ஏன் கேட்காம விட்டுட்டு ஏன் வந்து கேமரால போய் எதுக்கு தவறான பதிவெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு தெரியல. அதுக்கு தான் வந்து இன்னைக்கு செமையா வந்து அப்படியே வந்து கேமராவை திருப்பி இவரை வந்து மொக்க பண்ணி விட்டாங்க. மூஞ்சி அப்படியே செத்து போன மாதிரி ஆயிடுச்சு இந்த மனுஷனுக்கு. இதுக்கப்புறம் இதே மாதிரியே தினமும் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம வந்து அந்த நடிப்பு அரக்கன் அந்த தினமும் அந்த ரிஜிஸ்டர் பண்றாரு பாருங்க, அது எச்ஏ சூர்யாவோட டைட்டில் கார்டு. இந்த மனுஷன் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்றது அதுவே தெரியல எனக்கு. அதே மாதிரி அதுதான் இப்போ இன்னைக்கு மற்றபடி ஈவினிங் வந்து அந்த கொடி கண்டுபிடிக்கிற அந்த டாஸ்க்கு ஓரளவுக்கு நல்லபடியா போச்சு. அதனால வந்து பிக் பாஸ் கடைசியில வந்து இப்போ ஒரு வழியா ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்களா சாமி அப்படி சொல்லிட்டு அதோட நிறுத்திட்டாரு இன்னைக்கு டாஸ்கையே. இதுக்கப்புறம் விட்டா மறுபடியும் இதுங்க அடிச்சுங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி முடிச்சு விட்டாரு. நாளைக்கு எதனா சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? எதனா பொறுப்புல யாருன்னா மாத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரே ஒரு திருத்தம். நடிப்பு அரக்கன்றது வந்து எஸ்ஜே கார்டு இது யூஸ் பண்றாரு. வாட்டர்மேன் யூஸ் பண்றாருங்க தப்பு. வாட்டர்மேன் கார்டு இவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. தப்பா சொல்லாதீங்க. நடிப்பு அரக்கன் யார் மேடம் யூஸ் பண்றாங்க? அது ஒரிஜினலி வாட்டர்மேலனோடது தாங்க. இல்ல மேடம், கூகுள்லயே சர்ச் பண்ணவே வந்து எச்ஏ சூர்யா தான் மேடம் வருது. ஏங்க என்னங்க வாட்டர்மேலனோடதுங்க அது. சரி ஓகே மேடம், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்லிட்டீங்க, சரி ஓகே. எனக்கு தெரியாது, ஏன்னா நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததுல. ஏங்க இது சர்க்காசமுங்க. அப்படியா? இல்ல நான் கொஞ்சம் நான் இப்ப நான் இங்க சொன்ன உடனே நானே போய் இப்ப சர்ச் பண்றேன். நடிப்பு அரக்கன் வந்து இங்க எந்த தெரியுமா போட்டிருக்கு கூகுள்ல இருங்க. நடிப்பு அரக்கன் refers to both actor S.J. Surya and a figure named Dr. T. Divagar BPT MIAP. பாத்தீங்களா? In terms of எஸ்ஜே which சூர்யா translate பேருக்கு to பின்னாடி கூட acting இவ்வளவு demon. கிடையாது. Acting demon
இஸ் டைட்டில் ஆஃப் ஹானர் ஆர் நிக் நேம் ஃபார் போத் இண்டிவிஜுவல்ஸ். பாருங்க 2 பேத்துக்கு தான் கொடுத்துருக்காங்களாம். ஐயோ இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க போல. மேபி நான் ஆட் வந்து பண்ணிருக்காங்க. சீரியஸா சொல்றேன். ஏன்னா நான் லாஸ்ட் வீக் செக் பண்ணேன். இவர் வந்து அடிக்கடி ரீசர்ச் பண்றேன் எப்படா இது வந்து இருக்கும் சொல்லிட்டு நான் கூகுள்ல செக் பண்ணும்போது அந்த மாதிரி இருந்தது. தெரியல, மேபி இந்த ஷோ வந்து கூகுள் அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு. வச்சு வந்தோடனே கூகுள் பண்ணி பார்ப்பாரு. இது வந்தோடனே அவ்வளோதான், ஓகே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுவாரு. இது போதுண்டா இது போதுண்டா இது போதுண்டா எனக்கு அப்படின்றவாரு. ஏற்கனவே அவர் வந்து நான் வந்து ஒரு பெரிய ஸ்டார் சொல்லிட்டு அந்த ஒரு போர்வையிலே தெரிஞ்சிட்டு இருக்காரு. பாவம். சரி, ஓகே, தேங்க்ஸ். அதான் நான் நாளைக்கு எதனா சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனி என்ன கொடுத்தாலும் இவனு இதை தான் பண்ண போறானு ப்ரோ. இதுல என்ன ப்ரோ சேஞ்ச் பண்ணிக்கிட்டு. ஆனா உண்மையிலேயே ஆனா இன்னைக்கு அந்த கொடி டாஸ்க்கு எஃப்ஜே சூப்பர் இது பண்ணான் ப்ரோ. அது நீங்க லைவ்ல பார்க்கல. லைவ்ல பார்த்தவரு ஹோஸ்டே சொன்னாரு மொக்கையா இருந்துச்சுன்னு. 1 ஹவர்ல பார்த்தனாலதான் நல்லா இருந்துச்சு எனக்கும். இல்ல நான் லைவ்ல தான் பார்த்தேன். அவன் வந்து என்னன்னா அந்த டேப் எல்லாம் போட்டு ஒட்டி அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ன்றது போடுவாங்க. அதே மாதிரி வந்து அந்த கொடி எடுத்துட்டு வந்து கொடுத்தது கூட கடைசியில வந்து பார்வதி கிட்ட கொடுத்து கொத்த சொல்லி சொன்னான். அந்த ஒரு டீம் கேம் சொல்லி சொல்லுவாங்கல்ல, ஓரளவுக்கு அவன் வந்து என்னதான் வந்து அகைன்ஸ்டா இருந்தாலும் கூட டீம் கேம்னு வரும்போது பார்வதிக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டா தான் பண்ணி பண்ணான். பெட்டரா இருந்தது. தேங்க்யூ. இதுல டிஎல்ல இன்னொரு ஒரு சூப்பர் உருட்டு போயிட்டு இருக்கு ப்ரோ. அவங்க வந்து பெருசா வந்து சொல்றாங்க, அங்க வியானா வந்து இவங்க பிளாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, இவங்க பிளாக தான் கண்டுபிடிச்சாங்க கத்திட்டு இருக்காங்களா. அவங்க அந்த டீம் மொத்தமா கண்டுபிடிச்சதே அந்த ஒரு பிளாக் மட்டும்தான். ஏன் சொல்ல மாட்டேன்னு தெரியல. இவங்க 3 கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த டீம்ல ஒரு பிளாக் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஒரு பிளாகும் வியானா கண்டுபிடிச்சு கொடுத்தது. இவங்க எதுவுமே பண்ணல. அதை எவனும் புரிஞ்சுக்க மாட்டான். அந்த ஒண்ணு கூட அவன் புடிச்சு கொடுத்ததுடா. நீங்க எதுவுமே கண்டுபிடிக்கலடா, அதை புரிஞ்சுக்கோங்க. அது ட்ரால் இல்ல, உங்களை நீங்களே அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த டீம்ல எல்லாருமே வந்து இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் தான் பாக்குறாங்களே தவிர டீம் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல ப்ரோ. வராது ப்ரோ, அங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. சரியா? அனுப்பிச்ச ஆளை பாத்தியா? அனுப்பிச்ச ஆளை பாத்தியா? யார் அனுப்பிச்சானுன்னு தெரியுது. என்ன பண்ண முடியும்? எனக்கு ரம்யான்னு சொல்லும் போதே நீங்க தோத்துறீங்கன்னு. இல்ல ஆக்சுவலா வந்து ரம்யா பாத்துட்டா. இல்லையா அந்த இது அவங்க வந்து பிளாக் அவங்களுக்கு போயிருக்காது. ரம்யா பாத்துட்டா அது வியான் எடுத்து வரும்போது. ஆனா உண்மையாவே லைவ்ல ஓகே ப்ரோ. இந்த டாஸ்க் நல்லா இருந்துச்சு உண்மையாவே பார்க்கும்போது. எனக்கு அதுவே போயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல இப்போ இது நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ ஒரு கிளாஸ் ரூல் வந்து இப்ப வந்து எல்லாருமே மக்கு ஒருத்தர் மட்டும் வந்து 40 வாங்கினா அது பெஸ்ட் எடுத்துக்கணும். அப்படி சொல்றேன். ஓகே, அதுக்காக தான் இந்த சீசனே வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. மேபி இந்த கொடி கண்டுபிடிச்சு கொடுத்ததால வந்து நாளைக்கு இவர எஃப்ஜே மந்திரியா போடுவாங்களோ. எஃப்ஜே அரசனா போடாம இருந்தா சரி. எனக்கு இல்ல அது அந்த அளவுக்கு ஒர்த்து கொடுக்க மாட்டாங்க. அது பிக் பாஸ்க்கே தெரியும். மந்திரியா குடிச்சு வேணா மொக்க பண்ணி கூட பாக்கலாம் எதனா. ஏன்னா போர் அந்த மாதிரி எதனா பண்றாங்களா இல்ல லாஸ்ட் டைம் மாதிரி எதனா வந்து ஒரு ஆப்டிட்ட கொடுத்து இது பண்ணணும் அது பண்ணணும்ன்ற மாதிரி கொடுப்பாங்களான்னு தெரியல. மேபி ப்ரோ நீங்க இதெல்லாம் கொடுத்துங்க ப்ரோ. ஆனா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான். மனுஷனும் அவனெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது. ஒரே நிமிஷம், ரொம்ப நேரம் தருண் ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. தருண் ப்ரோ பேசுங்க ப்ரோ. தருண் ப்ரோ ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா இப்போ ஒரு கானா வினோத் பாட்டெல்லாம் பாடுறாரு. நான் அவரை எதுவுமே சொல்லல. ஆக்சுவலா எப்படின்னு அவர் வந்து எல்லார பத்தியும் சேர்த்து வச்சு ஏதாச்சும் ஒரு காமெடியா பாட்டு பண்ணாருன்னா அது நல்லா இருக்கும். எப்ப பார்த்தாலும் தர்பீஸு அவரு சோறு துண்ணாரு, அவர் பாத்ரூம் போனாரு, அவர் அங்க போனாரு, அவர் இவளை பார்த்தாரு அவளை பார்த்தாரு, இப்படியேதான் பண்ணுகிறான் அவன். எல்லாம் அந்த அந்த ஆப்போசிட்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் பிரிச்சு இதே வேற யாருன்னா இருந்தாங்கன்னா எல்லாரையும் என்ன இவரு காணா பாட்டு போறாருன்னு எனக்கு தெரியல. இவருக்கு தெரிஞ்சது ஃபுல்லா தர்பீஸு, நீ தோசை சாப்பிட்ட, நீ இட்லி சாப்பிட்ட, பொங்கல் சாப்பிட்டனா தொட்டுக்க சட்னி வச்சுக்கோ, இதேதான் பாட்டு பண்ணுகிறாரு. அவங்க எவ்வளவு பேர் பார்வதி பத்தி ஒரு 2 லைனு, கன்னியை பத்தி ஒரு 2 லைனு, வியனா பத்தி ஒரு 2 லைனு, எல்லாரையும் பத்தி பாடினாதான் அது சுவாரஸ்யமா இருக்கும். இல்ல இன்னைக்கு சாண்ட்ரா வந்து கொஞ்சம் இன்புட் கொடுத்திருக்காங்க. ப்ரோ அவர் பேசி முடிக்கட்டும். பேசும்போது இன்டரப்ட் பண்ணாதீங்க. நீங்க பேசும்போது அவர் இல்ல சாண்ட்ரா சாண்ட்ரா இன்புட் கொடுத்தாதான் இவருக்கு தெரியுமா. இது பங்கமா தெரியுதுல்ல. நீ போய் ஒருத்தனை மட்டுமே அவன பாடி ஷேமிங்ன்றத ஒண்ணுன்னு ஒருத்தனை மட்டும் கேலியா பேசுறதே தப்புதான். பாடி ஷேமிங் இருக்கிறாரு, அவனை பத்தி தப்பா பேசுறதே முதல்ல தப்புதான். நான் அதுக்குன்னு வந்து திவாகர் வந்து ரொம்ப நல்லவர் வல்லவர்லாம் சொல்ல வரல. ஆனா நீ டார்கெட் பண்ற ஒரே ஆளை மட்டும்தான் தெரியாதனமா இந்த விஜய் சேதுபதி சொல்லிட்டாருப்பா, நீங்க 2 பேரும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுல இருந்து இவங்க 2 பேருமே நீ இவனை பண்றது நான் அவனை பண்றது, திவாகர் குறை சொல்றது எனக்கு பிடிக்கல ஆக்சுவலா மைக்ல போய் சொல்லும்போது. ஏன்னா
கானா வினோத் ஏதாவது பண்ணிட்டு திவாகர் எதுவுமே பண்ணாம சைலண்டா இருந்தா பரவாயில்ல. திவாகரும் சேர்ந்துதான் கூட சேர்ந்துன்னு இல்லாத வேலை எல்லாம் பண்ணிடுறாரு. அப்புறம் போயிட்டு கானா வினோத் நோண்டுறாரு. ஃபர்ஸ்ட் ஆனா ஆரம்பிக்கிறது கானா வினோத் தான். இவர் கம்மு விட்டுணும், அதை கண்டுக்காம விட்டுட்டாவே இந்த பிரச்சனையை பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனா என்ன பண்றது, நம்மள சும்மா ஒருத்தர் நோண்டிட்டே இருந்தா நமக்கு வெறுப்பு வரதான் செய்யும். அதனால தேவையில்லாம வாலண்டியா பேசி அதை அப்படியே அப்படியே கொண்டு போறோம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கெமியை பிடிச்சி கட்டி பிடிச்சின்னு இருப்பாரு. கெமி வந்து குழந்தை அழுவுதுன்ற மாதிரி அது பால் வேணும்னு சொல்லிட்டு அதையும் வந்து திவாகர் தானே கலாய்க்கிறாங்க அந்த சீனும். கரெக்டா ரசிகன்? எதுல ப்ரோ இன்னொரு கேளுங்க. அந்த கெமி ஒரு மாதிரி அழுவாங்கல்ல, கெமியை கட் பண்ணுவார்ல கானாவனத்து. அது வந்து ஆமா ஆமா திவாகர் தான் கலாய்க்கிறது. அதுவும் எதுக்கு பால் வேணும்னு சொல்லிட்டு திவாகர் கிண்டல் பண்றது தானே அது, அப்படிதானே? சரியா தெரியல ப்ரோ. அது எந்த பொம்மை? ஏதோ இந்த பொம்மை வேண்டாம் அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. இந்த பொம்மை வேண்டாம், வேற பொம்மை நல்ல பொம்மை அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அதுவும் யாரு திவாகர் கலாய்க்கிறது தான். வேற திங்கிங்கே சுத்தமா இல்ல. மறக்க பிக் பாஸ் இன்னைக்கு அப்படியே பல்ச்சின்னு செவிலியே விட்ட மாதிரி ஒண்ணு சொன்னாரு. சாண்டி என்ன பண்ணாரு, சாண்டி எப்படின்னா அது ஒரு நகைச்சுவையா கொண்டு போயிட்டு கலாச்சாரம் மொத்த பேரையும் ஒரு வாரி கொண்டு வருவாங்க போல. என்னன்னா எப்ப பார்த்தாலும் திவாகர் தவிர வேற யாருமே கண்ணுக்கு தெரியல. அவன் டீம்ல இருக்கிறையும் கொஞ்சம் இது பண்ணி எல்லாரையும் இது பண்ணி சோசியலா ஃபுல்லா இது பண்ணாதான் அது ஒரு கலகலப்பா இருக்கும். அப்படியே அதான் விஜய் சேதுபதிக்கு முதல்ல சொல்லணும், தெரியாதமா நீ சொல்லிட்டீங்க, இது அப்படியே எடுத்துக்கணும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டுக்குன்னு அப்படியே நம்ம எல்லாரையும் பார்க்க விடாம அருவருப்பா இருக்கு. அது பண்ணி ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு எம்ஜே கொஞ்சம் நல்லா விளையாட மாதிரி தெரிஞ்சுது. அதே மாதிரி அந்த பாட்டு எல்லாம் பண்ணா பாத்தீங்களா, அப்ப இவங்க எல்லாரும் டான்ஸ் ஆனாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா சொல்ல போனா அவன் பாட்டு பாடினதான் கேவலமா இருந்தது. இவங்க அந்த மியூசிக் போட்டு டான்ஸ் ஆனாங்களா லேடிஸ் எல்லாம், அதெல்லாம் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஓகே ப்ரோ, சபரியை தவிர மிச்சம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் ஒரே ஒரு பண்ணிட்டு தருண் ப்ரோ சொன்னதுல ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு சாண்டியை சொன்னது வந்து அவர் கம்பேர் பண்ணதே எனக்கு ரொம்ப டூ மச்சா தெரிஞ்சு. அந்த மாதிரி கம்பேரே பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா சாண்டி வந்து என்னைக்குமே வந்து அபியூஸ் எந்த அந்த மாதிரிலாம் இது பண்ணியது இல்லை. அவர் காமெடி பண்ணி செம்மையா இருக்குமே தவிர மற்றபடி அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. பட் எனக்கு அவர் கம்பேரிசன் பண்ணதே எனக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. நான் கம்பாரிசன் என்ன சொன்னா ஆக்சுவலா அவரே என்ன சொல்லியிருப்பாங்க, சாண்டி வந்து மத்தவங்களை இதுவா பேசுறது கிடையாது. எனக்கு அதான் பிக் பாஸ் சொன்னதே, எனக்கு பிக் பாஸ் அந்த மாதிரி எடுத்துக்காட்டி சொன்னதே எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன். சாண்டியோட கம்பேர் பண்ற அளவுக்கு சாண்டியை உயர்த்தி பேசிட்டாரு சொல்றீங்களா? இல்ல ப்ரோ, இல்ல கம்பேர் பண்ணி பேசுறதே சொல்றீங்களா? ஓ அந்த அளவுக்கு கிடையாது கானா வினோத். அது ஓகே தான், நான் ஒத்துக்கிறேன். அப்படி இல்ல, அப்படி சொல்லி கல்டாமட்டில் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி ஓகே, அதே தப்பு தான் ஆக்சுவலா சொல்ல போனா. அதெல்லாம் டென்ட் ஃபீல் ரைட், ஓகே, அதெல்லாம் பண்ணிருக்கவே தேவையில்ல. அங்க வந்து அவர் வந்து அந்த சீசன்ல இருந்து கொண்டு வந்து என்னோட சிஷ்யன் அவன மாதிரி தேவையா அதெல்லாம்? இப்ப இவங்களுக்கு என்ன புரிய போகுது அதெல்லாம்? இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப சாண்டி எந்த இடத்துல இருக்காரு, இப்ப சாண்டி எவ்வளவு எந்த இடத்துல இருக்காரு, எவ்வளவு இதுல இருக்காரு. கரெக்ட். இப்போ கம்பேர் பண்ணிருக்கூடாது, அது தப்பு. இன்னொன்னு இப்ப திவாகரை வந்து அந்த கேமரா மறைக்கிறது இல்ல, அதெல்லாம் ஓகே, நான் சொல்லவே தப்பே நான் சொல்ல. அது ரொம்ப மெயினா அதை கொண்டு வந்து 1 hour எபிசோட்ல காட்டுறான்னு பாத்தீங்களா, பயங்கரமான ஆளுங்க. ஆனா சத்தியமா அப்ப அந்த அளவு கூட எதுவும் நடக்கலாங்க அந்த இன்னைக்கு ஃபுல்லா. அந்த திவாகர் மொக்க பண்ற 1 hourல காட்டுற அளவு கூட இது இல்லைன்னு ஃபுட்டேஜ் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு.